2-3 நாளாக இல்லை, ஒரு 5-6 நாளாகவே ஃபார்ம் பக்கத்து வராதனால நம்ம கண்டுகள் செடிகள் பூரா நம்மளை பார்த்து, ஏப்பா நீ பாட்டுக்கு என்னப்பா வச்சுட்டு ஓடி போயிட்ட, எங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற தேவையில்லையான்னு கேட்குற மாதிரி எல்லாம் வாடி வதங்கி போய் நம்ம உள்ளே என்ட்ரானோடனே ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க. செடி மண்டி போய் தண்ணி ஊற்றுறதுக்கே ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மழை ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் எல்லாமே சரிஞ்சு மண்ணு குழியெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி போச்சு. இதுதான் நம்ம ஃபார்மு. சுற்றி இன்றைக்கி பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது, தண்ணி இல்லாமல் ஒரே வெயிலாக. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல கண்டுகளுக்கு பூரா மழை பெஞ்சு மண் சரிஞ்சனால குழி வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிருக்கு, அட்லீஸ்ட் ஒரு குடமாவது ஊற்றுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்குமா எல்லாமே இறங்கிடுச்சு. அதனால் நல்லா ஃபுல்லாக பெருசாக குழி எடுத்தால் தான் ஒரு குடமாச்சும் தண்ணி முழுசாக பிடிச்சா தான் கண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த கண்டுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே வரிசையாக ஒவ்வொரு குழிக்காக எடுத்து வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், புல் வேறு மண்டி போச்சு. மம்பட்டியை வச்சு கொஞ்சம் செதுக்குனா தான் நல்லா தண்ணி ஊற்றினா நிற்கும். அப்போ தான் கொஞ்சம் தண்ணியும் அதுக்கு போய் சேரும், வேர்க்கும். இல்லைன்னா வச்சுங்களேன், தண்ணி ஊற்றின பூரா தரையில் அப்படியே வலிஞ்சு ஓடிடும். அதனால் முதல்ல மம்பட்டியை போட்டு புல்லெல்லாம் செதுக்கிட்டு குழியை நல்லா வெட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு குடம் தண்ணி ஊற்றுனோம்னா ஒரு 4-5 நாளைக்கு நம்மளை எந்த கேள்வியும் கேட்காது. உள்ளே என்ட்ரானோடனே செடிகள்லாம், இல்லைன்னா கேவலமாக ரொம்ப கேவலமாக நம்மளை திட்டும் இந்த செடிகள்லாம். அதனால் முதல்ல அந்த வேலையை தான் பண்ணேன். உங்களுக்கு வெட்டி முடிச்சுட்டு அந்த குழியை காட்டுறேன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு பாருங்களேன். இப்படி இருக்குது வெட்டி எடுத்ததுக்கப்புறம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றலாம் இந்த செடிகளுக்கு. ஒரு குடம் 1.5 குடம் 2 குடம் ஊற்றினாலும் அப்படியே நிற்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்தப்பயே ஊற்றிருந்தோம்னா ஒன்றுமே இல்லாமல் மாதிரி இருக்கும். இப்படியே எல்லா செடிகளுக்குமே எடுத்துட்டேன். அந்த வீடியோ ஃபுல்லாக போடல, நான் உங்களுக்கு எடுத்ததை மட்டும் காட்டுறேன், குழி எடுத்தது மட்டும். இது புங்கங்கண்டு. இந்த புங்கங்கண்டுக்கு நல்லா குழி எடுத்தாச்சு. இதில் இப்போ 2 குடம் தண்ணி ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே வந்தோம்னா அந்த கொய்யாக்கண்டு ரொம்ப செடி மண்டி போய் கிடந்துச்சு. வீடியோக்கு முன்னாடி போய் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன். அதனால் அதையும் கொஞ்சம் செதுக்கிட்டு இதுக்கும் கொஞ்சம் குழியை நல்லா வெட்டி எடுத்தாச்சு. அதனால் இதுவும் கொஞ்சம் இப்போ நல்லா ஒரு 1.5 குடம் பிடிக்கும். அப்படியே வந்தோம்னா அந்த மாங்கண்டுலாம் ரொம்ப நாளாகவே எந்திரிக்காமல் கிடக்கு. இதெல்லாம் பாவமாக, அதுக்கும் நல்லா பெரிய குழியை வெட்டியாச்சு. அதுக்கு ஒரு 2-3 குடம் தண்ணி ஊற்றலாம். அப்படியே மாப்பிள்ளை பக்கத்தில் இருந்தார், போய் ட்ரம்மில் தண்ணியை மூன்ட்டு எல்லா கண்டுகளுக்கும் தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாச்சு. பார்த்திங்களா, ஒரு 2 குடம் ஊற்றிருக்கேன். நல்லா தெரியுது அவங்களுக்கு, ஃபுல்லாக அப்படியே நிற்கிது குழி பறித்தனால. இதே குழி பறிக்காமல் இருந்தோம்னா அரை குடம் கூட ஊற்ற முடியாது. அதனால தான் இன்றைக்கி அந்த வேலையை பார்த்தேன். எல்லா கண்டலுக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது கொடக்கண்டு. இது நம்ம ஃபஸ்ட்டு வச்ச 3ஆவதாக வச்ச தென்னங்கண்டு. அப்படியே வந்தோன்னா இது கடைசியாக வச்ச புங்கங்கண்டு 2 கொடுத்தாங்களா பஞ்சாயத்து ஃபார்மில். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ப்ளேலிஸ்ட்டில். இது தாங்க நமக்கு முதல்ல வச்ச கொய்யாக்கண்டு. நல்லா வளர்ந்துருச்சு, நல்லா இலையெல்லாம் விட்டுருச்சு. இதுக்கும் ஊற்றியாச்சு தண்ணி. அப்படியே வந்தீங்கன்னா இதுவும் ஃபஸ்ட்டு அந்த கொய்யாக்கண்டோடு வச்ச மாங்கண்டு தான். இதுக்கும் நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. ஆனால் இது மாங்கண்டு கொஞ்சம் லேட்டாக தான் வளரும், நல்லா துளிர் விட்டுருச்சு. இதுவும் அந்த புங்கங்கண்டோடு வாங்கினது பஞ்சாயத்து ஃபார்மில். 2 கண்டு கொடுத்தாங்க அந்த அக்கா. இந்த கண்டோட, இந்த புங்கங்கண்டோடும் அந்த புங்கங்கண்டோட 2 ஒன்றா கொடுத்தாங்க. அதனால் அந்த 2 கண்டை வச்சாச்சு. இது அந்த குடக்கண்டு. இதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா கடைசி அந்த 2 புங்கங்கண்டோடு போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 3 கண்டு. அவங்க நல்லா தான் குழியோடு இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு தோண்டலை. இவங்க தான் அந்த மாதுளக்கண்டு. அப்படியே வந்தோம்னா இங்கிட்டு வந்து கருங்காலிக்கண்டு. இதுக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. லாஸ்ட்டாக அப்படியே இந்த கண்டுக்கு வந்தோம்னா இதுதான் வந்து கொடிக்காப்புளி. அப்புறமா இந்த தென்னங்கண்டு ரொம்ப காஞ்சி போய் கிடந்துச்சுங்க. இவங்க தான் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 3 குடம் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லாவே தெரியாது, பார்த்தா டக்கு டக்குன்னு உறிஞ்சிருச்சு. பாருங்களேன், உங்களுக்கு காஞ்சி போயிருக்கும், ரொம்ப காஞ்சி போச்சு. வெயில் முட்டை அடிக்கிறனால அப்படியே காஞ்சி போச்சு. இறுதியாக கடைசியாக அந்த கும்மலுக்குள்ளே ஒரு கண்டு கிடக்குறாங்க. அவங்களும் முதல்ல வச்ச நம்ம கணேசனை தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்த தென்னங்கண்டு தான். இந்த இடத்த எவ்வளோ தான் நம்ம சுத்தம் பண்ணாலும், ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், சுத்தம் பண்ணாலும் களை எடுத்தாலும் 2 நாளில் வளர்ந்துருது, ஒன்றுமே பண்ண முடியல. வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இது இருக்கனால கொஞ்சம் நல்லா இந்த கண்டு செழிப்பாக இருக்குது. இந்த களையெல்லாம் இருக்கனால, வெயில் அடிக்காமல் இருக்கனால. அதனால் நானும் விட்டுட்டேன், ஒரு மாதத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலான்னு.
ஓகே, முடிஞ்சது. பாய்.